ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்கு அவசியம். புதுவை ஆளுநர் கைலாசநாதன் பேச்சு. புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழுவினர் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம். பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. புதுவையின் பல்வேறு இடங்களில் இரவு நேரத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர். விதி மீறலில் ஈடுபட்ட 224 பேர் மீது வழக்கு பதிவு. புதிய அமைச்சர் நியமனத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிப்பதில் தாமதம். புதுவை அரசியலில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்கு அவசியம் என்று ஆளுநர் கைலாசநாதன் கூறியுள்ளார். புதுவை அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பாரதிய ஜன சங்கத்தை தொடங்கிய ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் விழாவில் பேசிய ஆளுநர் கைலாசநாதன், இன்றைய தலைமுறையினர் எதிர்கால இந்தியாவிற்கு வழிகாட்டியாகவும் ஒளி விளக்காகவும் இருக்கும் தேசிய தலைவர்களின் வாழ்க்கையை நினைவு கூறுவது அவர்கள் செய்த தியாகத்திற்கும் நாம் செய்யும் மரியாதை ஆகும் என்று கூறினார். மேலும் நாம் 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற லட்சியத்தோடு பயணம் செய்து கொண்டுள்ள நிலையில் இளைஞர்கள் அதனை வழிநடத்தப் போகிறார்கள் என்றும் இதற்காக அவர்களின் பங்கு அவசியமானது என்றும் தெரிவித்தவர், இதற்காக இளைஞர்கள் அவர்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இந்திய தொழில்துறை வளர்ச்சி அவர் ஆற்றிய பங்கு அதிகம். பெரிய தொழிற்சாலைகள் மட்டுமல்லாமல் சிறு சிறு தொழில்களுக்கும் உன்னதமாக லட்சியத்தோடு நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் தான் புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தலைமை செயலகத்தை முற்றுகையிட பேரணியாக சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் ஜூலை 7ஆம் தேதி முற்றுகை ஆர்ப்பாட்ட பேரணி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஜூலை 7ஆம் தேதி காலை 9 மணி அளவில் கூட்டு போராட்ட குழுவினர் கம்பன் கலையரங்கத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்டனர். இந்த பேரணியை புதுவை அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாசலம், மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன், மாநில பொருளாளர் அந்தோனி ஆகியோர் துவக்கி வைத்தனர். மேலும் இந்த பேரணியானது அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயன்றபோது ஜென்மராகினி ஆலயம் அருகே காவல்துறையினர் அங்கு பேரிகேடுகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து போராட்ட குழுவினர் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து கோஷமிட்டனர். மேலும் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஆனந்த கணபதி தலைமை தாங்கினார். மேலும் கூட்டு போராட்டக்குழு கன்வீனர்கள் வேளாங்கண்ணிதாசன், கலியபெருமாள், முருகையன், சகாயராஜ், மன்னாதன் மற்றும் அரியாங்குப்பம் கொம்யூன், வில்லியனூர் கொம்யூன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன், நெட்டப்பாக்கம் கொம்யூன், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து கன்வீனர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், பணி ஓய்வு பெற்ற ஊழியர் சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். மேலும் இந்த பேரணியில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அனைத்து பிரிவு ஊழியர்களும் திரளாக கலந்து கொண்டு மத்திய அரசு அறிவித்த 7வது ஊதிய குழு பரிந்துரையின்படி 33 மாதங்களுக்கான நிலுவைத் தொகை வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும், நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக பென்ஷன் மற்றும் நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அனைத்து பிரிவு ஊழியர்கள் இன்றைய தினம் பேரணியாக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறோம். எங்களுடைய நியாயமான கோரிக்கையை இந்த புதுச்சேரி அரசு இன்றைய வரை தீர்க்காத காரணத்தினால் தொடர்கட்ட போராட்டங்கள் நடத்தியிருந்த காலத்திலும் கூட இதுவரை எங்களுடைய கோரிக்கைக்காக இந்த அரசும் உள்ளாட்சித்துறை நிர்வாகமும் செவி சாய்க்காத காரணத்தினால் எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் தீவிரப்படுத்தக்கூடிய கட்டாயத்திருக்கிறோம். 7வது ஊதிய குழு பரிந்துரையை 1/1/2016 முதல் அமல்படுத்தி 33 மாதக்கான நிலுவைத் தொகையை பெறுவதற்கான ஆணையை இந்த அரசாங்கம் உடனடியாக வெளியிட வேண்டும். அரசே நேரடியாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பென்ஷனை வழங்க வேண்டும். தினக்கூலி மற்றும் கிராம சபை ஊழியர்களை பணியந்திரம் செய்ய வேண்டும்.
240 ஊழியர்கள் தற்காலிக அந்தஸ்து பெற்று நீதிமன்ற ஆணையை பெற்றிருக்கிறார்கள். அவர்களையும் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவதற்காக கோரிக்கையை வைத்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை தீர்க்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டங்கள் வருகின்ற ஆகஸ்ட் 15, 16 சுதந்திர தினத்தை நாங்கள் புறக்கணித்து மாபெரும் ஆளுநர் மாளிகை முன்பு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவோம் என்று இந்த பேரணி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. புதுச்சேரி காவல்துறையினர் நடத்திய தீவிர வாகன சோதனையில் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்ட 224 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் சாலை விபத்துகளை தடுக்கவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் போக்குவரத்து விதிமுறைகளை உறுதிப்படுத்தும் வகையில் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் இணைந்து இரவு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனை புதுவை நகர்ப்புறம் மட்டுமின்றி மாநில எல்லைகள் மற்றும் முக்கிய சந்திப்புகளிலும் நடத்தப்பட்டது. அதன்படி வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே வம்சிதர் ரெட்டி தலைமையில் வில்லியனூர் காவல்துறையினரும், புதுச்சேரி எஸ்பி பட்டேல் சாலையில் பெரிய கடை காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர், துணை ஆய்வாளர் முருகன் மற்றும் காவல்துறையினரும், காலாப்பட்டு எல்லையில் துணை ஆய்வாளர் குமார் தலைமையில் காவல்துறையினர் என பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த வாகன சோதனையில் உரிய இடங்களில் வாகனங்களை நிறுத்தாதது, உரிய ஆவணங்கள் இன்றி வந்தது என 141 வழக்குகளும், மோட்டார் சைக்கிள்களில் 3 பேர் பயணித்ததாக 33 வழக்குகளும், தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டியதாக 26 பேர் மீதும், குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக 12 வழக்குகளும், செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டியதாக 1 வழக்கு என மொத்தம் 224 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. புதிய அமைச்சர் நியமனத்திற்கு இதுவரை மத்திய அரசிடம் இருந்து அனுமதி கிடைக்காததால் புதுவை அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் உட்கட்சி பிரச்சினை காரணமாக பாரதிய ஜனதாவை சேர்ந்த அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களான வெங்கடேசன், VP ராமலிங்கம், அசோக் பாபு ஆகியோர் கடந்த மாதம் 27ஆம் தேதி தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர். அவர்களுக்கு பதிலாக புதிய அமைச்சராக பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஜான்குமாரையும், நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக இந்து முன்னணி முன்னாள் தலைவர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான், காரைக்கால் தொழிலதிபர் GNS ராஜசேகரன் ஆகியோரை நியமிக்க முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான பரிந்துரையை கடந்த 28ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநரிடம் தெரிவித்தார். இதற்கு ஒப்புதல் பெறுவதற்கான கோப்பு மத்திய அரசின் உள்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு வாரத்திற்கு மேலாகியும் புதிய அமைச்சர், நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமனத்திற்கு மத்திய அரசிடம் இருந்து இதுவரை ஒப்புதல் கிடைக்கவில்லை. மேலும் ஒவ்வொரு நாளும் இப்போது கிடைத்துவிடும், பிறகு கிடைத்துவிடும் என்று கூறப்பட்டு வரும் நிலையில் புதிய அமைச்சர் பதவியேற்பு ஜூலை 7ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணிக்கு நடத்தவும் திட்டமிடப்பட்டது. பதவியேற்பு தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் ஜூலை 7ஆம் தேதி வரை புதிய அமைச்சர் நியமனத்திற்கு மத்திய அரசிடம் இருந்து அனுமதி கிடைக்கவில்லை. இதனால் ஜூலை 7ஆம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனிடையே புதிய பட்டியலில் இடம்பெற்றவர்கள் குறித்து கட்சி தலைமைக்கு புகார்கள் சென்றுள்ளதாகவும், இதன் காரணமாகத்தான் மத்திய அரசின் அனுமதி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இந்த தாமதத்தால் புதுவை அரசியல் வட்டாரத்தில் ஒருவித பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் உருளையன்பேட்டையில் உள்ள சரஸ்வதி கலைக்கூடத்தில் அவைத்தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. மாநில கழக செயலாளர் ஹேமா பாண்டுரங்கம், பொருளாளர் சந்தோஷ்குமார், மாநில துணை செயலாளர்கள் கலைவாணன், ராமசேகர் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், அணி நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். நடைபெற்ற கூட்டத்தில் ஹேமா பாண்டுரங்கத்தை புதுச்சேரி மாநில கழக செயலாளராகவும், ஏனைய நிர்வாகிகளையும் தேர்வு செய்தமைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோருக்கு இந்த கூட்டம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், திருச்சியில் செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் மாநாடு தொடர்பாக புதுவை முழுவதும் சுவர் விளம்பரங்களை செய்திடவும், மாநாட்டிற்கு மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கத்தின் தலைமையில் அனைவரும் கலந்து கொள்வதென இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மேலும் புதுச்சேரி PRTCயில் கடந்த 11 ஆண்டுகளாக பணியாற்றும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் வேண்டியும், 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வேண்டி மாநில அரசை வற்புறுத்தி கேட்டுக் கொள்வதாகவும், புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் மத்திய அரசுக்கு எதிராக 21 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற முழு அடைப்பு போராட்டம் வெற்றி பெற அனைத்து வணிகர்கள் மற்றும் வியாபாரிகள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது.
இதேபோல் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழிந்து கொண்டிருக்கும் இந்த அபாய சூழலில் வெளிமாநில சொகுசு சூதாட்ட கப்பலை இந்த மாநிலத்திற்கு கொண்டு வந்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கபலீகரம் செய்யும் மாநில அரசின் போக்கு மிகவும் கவலைக்குரியது என்பதால் சொகுசு சூதாட்ட கப்பலை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. BArc படிப்பிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சென்டாக் அறிவித்துள்ளது. நீட் அல்லாத படிப்புகளுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிட்டுள்ள சென்டாக் BArc படிப்பிற்கும் விண்ணப்பம் வரவேற்றுள்ளது. ஆர்வம் உள்ள மாணவர்கள் வருகிற 11ஆம் தேதி வரை www.centacpuducherry.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே நீட் அல்லாத படிப்புகளுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் JEE ஸ்கோருடன் விண்ணப்பிக்கலாம். இதேபோல் கட்டடக்கலைக்கான தேசிய திறன் தேர்வான நாட்டா தேர்வு எழுதிய மாணவர்களும் அதற்கான மதிப்பெண்ணுடன் விண்ணப்பிக்கலாம் என்று சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி 8 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவரை மர்ம நபர்கள் வாட்ஸ்அப் குழு ஒன்றில் இணைத்துள்ளனர். இதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் தங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் என பதிவிட்டுள்ளனர். இதனை உண்மை என்று நம்பிய வில்லியனூரை சேர்ந்தவரும் ஆன்லைன் வர்த்தகத்தில் 3,96,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். ஆனால் அவரால் முதலீடு செய்த பணத்தை கூட திரும்ப பெற முடியவில்லை. இதேபோல் மற்றொருவரும் ஆன்லைன் வர்த்தகத்தில் 3,76,000 ரூபாயை இழந்துள்ளார். இருவரிடமும் 7,72,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் பெண் ஒருவரிடம் வீட்டில் இருந்தே வேலை என கூறி 59,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இந்த புகார்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு வங்கிக் கணக்கை வேறு யாரும் பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள் என்றும் சைபர் கிரைம் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,010 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,170 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் AMN TV 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த AMN யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் AMN TV பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. AMN யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.